ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவுடைய சாக்லேட் பாய் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்த கேரியர் எப்படி வந்தாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, எந்த ரேஞ்சில் போனாரு, என்ன ஆனாரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது நம்ம புதுசா பேச போறது இல்ல. இப்ப கரண்டா நடக்கிற மேட்டரை மட்டும் சொல்லி ஆகணும். ஒரு பார்ட்டி பண்றாங்க. பார்ட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டை வருது. என்னடா இப்படி சண்டே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் செக் பண்றாங்க. அங்க போய் பார்த்தா போதை பொருள் வந்து கன்சியூம் பண்ணதுக்காண்டி வந்து போய் பார்க்குறாங்க. போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, ஸ்ரீகாந்த் சார், நீங்கள் யார்? தமிழ் சினிமாவுக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னாங்க. அடுத்து பொண்ணுங்களாம் என்ன செஞ்சு தெரியுமா? ஸ்ரீகாந்த் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான கடவுள் கொடுத்த அந்த அழகை வந்து சரியா யூஸ் பண்ணிட்டு வந்த நீங்க இன்னைக்கு எந்த தமிழ்நாட்டுடைய பசங்களுக்கு எல்லாம் நீங்க முன் மாதிரியா விளங்கணுமா இல்லையா? இப்படி வந்து மொக்கா வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கீங்களே, இது வந்து கொஞ்சமாவது நியாயமா? நீங்க செய்யறதுனால என்ன ஆகுது? உங்களுடைய கேரியர் பாதிக்கப்படுது, உங்க குடும்பம் பாதிக்கப்படுது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. இதை நீங்க சொல்லுங்க. கொஞ்சமாவது நீங்க பண்ணது வந்து நியாயமான விஷயமா? தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய நீங்க இப்படி பண்ணலாமா? எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கர் நீங்க. உங்களுடைய படங்கள்லாம் பார்த்தோம்னா இப்பயுமே பாத்தீங்கன்னா பூ படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான படம். அப்புறம் என்ன சொல்றது, ரோஜா கூட்டம் வந்து நீங்க ஒரு கேரியரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பெஸ்ட்டா வந்து சசி சார் பண்ண அப்படி ஒரு படம். இப்படிமா கேரியர் ஸ்டார்ட் மனசு இல்லாம வச்சுக்கலாம். நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூட்டுங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா மிலிட்ரி மேன் ரோல் பண்ணியிருப்பீங்க. அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களுக்குள்ள கிடைச்ச கேரியரை பூரா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்ல முடியும். நீங்க வந்து சரியான ஆளே கிடையாதுங்க. நீங்க கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே உங்க வெட்டிங் பிரச்சனையில வந்து பெரிய அளவுல நீங்க வந்து ஒரு இதை சந்திச்சீங்க. அவங்க வந்து என்ன பண்ணனீங்கன்னு தெரில. அவங்க பிளாக்மெயில் பண்ணி தான் உங்களை கல்யாணம் பண்ணாங்க. உங்களுடைய கல்யாண வாழ்க்கையும் ஸ்மூத்தா போகல. அதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை, நீங்க தான் காரணம். ஏன் நான் இதெல்லாம் பேச வேண்டியது வந்துச்சுன்னா, பேச வேண்டிய தருணம் ஆகி போச்சு. நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு பசங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம். அவன் வாய்ப்பு இல்லாம கதறி அழுதுகிட்டு இருக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அருமையான வாய்ப்பை வந்து நீங்க வீணடிச்சே சொல்லணும். ஏங்க, ஒரு ப்ரொடியூசர் வந்து 10 லட்ச ரூபா தரல, என்னை வந்து ட்ரக்ஸை கொடுத்து அடிக்ஷன் பண்ணி விட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இன்னொருத்த மேல பிளேம் பண்றீங்களே, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? 10 வயசு 12 வயசு பிள்ளையா? உங்களை வந்து இதை சாப்பிடுப்பா, உனக்கு நல்ல ஹெல்த் வரும், அது வரும், இது வரும்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு அவன் கிளியரா வந்து இது கொக்கைன், இது சாப்பிட்டு பாரு, உனக்கு அப்படி இருக்கும், உன் பிரச்சனைகள் வந்து செம்மையா இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கெடுக்கிறவன் கெடுத்துட்டே தான் இருப்பான். நீங்க வாங்கி நல்லா அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்ப வந்து அவன் எனக்கு கொடுத்து ஏமாத்திட்டான், அவன் என்ன கொடுத்து கெடுத்துட்டான்னு சொல்றீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்க நீங்க பேசுறது? இல்லை நீங்க சின்ன பிள்ளையா? இதை வந்து நாங்க நம்பணும். உங்களை வந்து இன்னொருத்தன் தான் கெடுத்து விட்டான், நீங்க நல்லவன்னு சொல்லிட்டு நாங்க நம்பணுமா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க பண்ணது பெரிய 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 அவமானம். தமிழ்நாட்டுக்கே பெரிய அவமானம். ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்களாம் முன் மாதிரியா இருக்கணும். நீங்க அதெல்லாம் விட்டுப்புட்டு நீங்க வந்து செஞ்சுட்டு இப்ப மாட்டி போயிருக்கீங்க. இப்ப நீங்க எத்தனை பேரை மாட்டி விட போறீங்க? அப்பதான் வந்து பிரச்சனை இல்லாம போகும்னு நினைச்சீங்களா? சே நோ டு ட்ரக்ஸ். இது வந்து தாரக மந்திரம். நீங்க மற்ற எந்த ஸ்டேட்ல வேணாலும் என்ன மாதிரி பண்ணி தொலைங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன் தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு எடுத்து காட்டிட்டாங்க. அது டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரக்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டது. அதை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு தப்பு தப்பு. நீங்கள் இதை செஞ்சிருக்கவே கூடாது. அதுக்கடுத்து பார்த்தா கிருஷ்ணா, ஏங்க இந்த டிஜிட்டல் காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை டெலீட் பண்ணிட்டா நீங்கள் பண்ண தப்பெல்லாம் தெரியாமல் போயிருமா? எவ்வளவோ சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஒரு இப்போ 11th படிக்கிற பையன்கிட்ட போய் நான் இந்த மாதிரி டெலிட் பண்ணி விட்டேன், இதை ரெக்கவர் பண்ணுறான்னா ரெக்கவர் பண்ணி தந்துடுவான். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் கோட் வேர்டில் பேசிட்டு மச்சான் எல்லாத்தையும் துரத்தி பிடிக்கிறானுங்க, நம்ம மாட்டிப்போம் போல உஷாராயிருன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி விட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதுவும் சர்வரில் வந்து ரீட் ஆன பின்னாடி நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுருக்கீங்க. அப்போ என்ன நீங்கள் மாட்டாமல் என்ன செய்வீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புகழ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு புகழ் கிடைச்சதையும் நீங்க சரியா யூஸ் பண்ணாம நீங்க வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப 2 பேர் கண்ணில் தெரியுது. நீ எத்தனை பேர் வந்து மாட்ட போறீங்கன்னு தெரியல, எத்தனை பொண்ணுங்க மாட்ட போறாங்கன்னு தெரியல. ரொம்ப உண்மையிலே தமிழ் சினிமா பதட்டமா இருக்கு. கேரளாவில் நடந்துச்சு கேள்விப்பட்டோம், தெலுங்குல இண்டஸ்ட்ரியில நடந்துச்சு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நியூஸா மறந்துட்டோம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து நியூஸா நம்ம பார்க்கவே மாட்டோம். இது ஒரு எமோஷன், கண்டிப்பா பயங்கரமா கனெக்ட் ஆகுது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதாவது மாட்டாத வர எல்லா பையனும் உத்தமன்னு சொல்லுவாங்க, மாட்டின பின்னாடி தான் அவங்களோட லட்சணம் தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களாம் ஒரே உத்தமன் வேஷம் ஓட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ மாட்டிட்டீங்க, உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு.
இதை வந்து பெருத்த அவமானமா நினைக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க, ஏன்டா நீ ட்ரக்ஸ் எடுக்க மாட்டியா, நைட்டு 10 மணிக்கு மேல நீ போய் பாரு, கல்லுக்கடையிலயும் அதென்ன டாஸ்மார்க்லயும் போய் உட்காந்துருப்பான்னு சொல்லலாம். கண்டிப்பா கிடையாதுங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. இந்த கேள்வியெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டவங்க கூட கமெண்ட் பண்ணலாம், நீ 10 மணிக்கு மேல ஒயின் ஷாப்ல தானே உட்காந்துருப்பான்னு சொல்லலாம். ஏண்டா யாராவது வந்து இப்படி செய்வாங்களா யாராவது? நீ கமெண்ட் பண்ற ஒரே ஒரு கமெண்ட் பண்றதுக்குள்ள எலிஜிபிலிட்டி தான் உன்கிட்ட இருக்குது. ஓகே, நீ இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண போற எனக்கு நல்லாவே தெரியும். நான் என் பொறுத்தவரை என்ன தெரியுமா செய்வேன், உலக நாடுகளில் பெரிய தடை இருக்குது. அந்த தடையை மாரி நீங்க செய்றீங்க. ஒன்றும் இல்லைங்க, போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சியூம் பண்ணால் அது ஒரு குற்ற செயலில் போய் முடியுங்கிற ஒரு இதை எல்லா நாடுமே வந்து சேர்ந்து தடை பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஃப்ரீ இதுவே கிடையாது. உங்களுக்கு என்னதுன்னா நீங்கள் வந்து நோ டு ட்ரக்ஸ் தான் எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அதனால வந்து இது வந்து பெரிய குற்றமா நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ணிருக்கீங்க? ஆயுத எழுத்துல சித்தார்த் பண்ற ரோலு உங்க ரோலு. நீங்க 6 மாசமா மணிரத்னம் சாரை வெயிட் பண்ண வச்சு இந்தான்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய மனுஷனை வெயிட் பண்ண வச்சுட்டு இனிமே நீ அந்த பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டதா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சோர்ஸ் ஒன்று சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரன் படம் எப்பேற்பட்ட படம் தெரியுமா? அந்த படத்துல வந்து நீங்க இதா போயிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன சொல்றது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து வீணடிச்ச நீங்க வந்து சரி ஓகே சங்கர் மூலியமா வந்து ஒரு நண்பன்கிற படத்துல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது ரீபர்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க அவ்வளவு அவமானப்பட்டு முடங்கி கிடக்கிற நேரத்துல வந்து கல்யாண பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த மாட்டின நேரத்துல சங்கருங்கிற ஒரு மெகா டைரக்டர் வந்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து உங்களை ரீபர்த் பண்ண வச்சு கம்பேக் கொடுக்க வச்ச ஆளு, அதுக்கு பின்னாடியாவது நீங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா? ஏங்க ட்ரக்ஸ் எடுக்கும்போது தெரியலையா இது எவ்வளவு பெரிய தப்பு, இந்த தப்பு நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு போதை இருக்குங்க. நீங்க என்ன செய்யலாம், அந்த ட்ரக்ஸ் அடிச்சுதான் நான் போதை ஆகுங்கிறத விட்டுவிட்டு நீங்க வேற விஷயமா நீங்க வந்து போயிருக்கலாம். இப்ப KPY பாலாங்கிற அருமையான பையன் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து போதைப் பொருள் எடுக்கிறது போதையா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்றது போதைங்கிறான். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை, வலி நிறைந்த வார்த்தை தெரியுமா? அந்த பையன் எவ்வளவு சம்பாரிச்ச போறப்ப எங்கெங்கயோ போயிட்டு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாப்புல 75,000 80,000 வரை மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு இந்த மனசு வரும்? நான் KPY பாலாவுக்கு வந்து நான் வந்து PRO கிடையாது. அவன் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றாப்புல, அவர்கிட்ட போய் கேட்கறாங்க இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் இப்படி பண்ண, அவருக்கு அது போதையா இருக்கலாம், ஆனா எனக்கு இப்போ வந்து ஹெல்ப் பண்றது, இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அருண் விஜய் திருவண்ணாமலையில வச்சுட்டு கேட்கறாங்க. அழகா சொல்லிட்டாங்க, என்னால என்ன சொல்றதுனே தெரியல, சாரின்னு சொல்லிட்டு போறாப்புல. அருண் விஜயண்டி சாரும் அந்த மாதிரி சொல்றாப்புல. இதெல்லாம் கேட்கும் போது எப்படி தினமா இருக்கு? தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏன்னா நீங்க பாம்பேல இருக்கீங்களா? தமிழ் கலாச்சாரம் என்ன, இந்தி கலாச்சாரம் என்ன, வெளிநாட்டு கலாச்சாரம் என்ன, நீங்க அங்க வந்து நீங்க வந்து உள்ள திணிக்க பாக்குறீங்களா? இங்க வந்து சட்டங்கள் வந்து குற்றங்களுக்கு வந்து பயங்கர தண்டனை. இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பொறுத்தவரை மாட்டாத வர தப்பிச்சிங்கடா போயிட்டு இருக்கா. ஆனா ஒன்ஸ் மாட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்க உள்ள மாதிரி சட்டம் சிங்கப்பூரை விட பயங்கர கடுமையான சட்டங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 17 வயசு பையனோ 16 வயசு பையனோ பைக் ஓட்டிட்டு தான் இருக்கான். எதுவுமே நடக்காத வர பிரச்சனை இல்லை. நீ ஒருத்தனை போய் நீ முட்டி அவனுக்கு வந்து இன்ஜுரியோ ஒரு டெத்தோ பண்ணி விட்டுட்ட பைக் ஓட்டுற நீ 16 வயசு 17 வயசு பையன், நீ உன்னோட ஆயுசு பூரா நீ ஜெயில இருக்கணும். இதே இது வந்து 18 வயசுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ என்ன தெரியுமா, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபைனை கட்டிட்டு தப்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் என்ன பிரைசன்ல வந்து மினிமமா வந்து ஒரு சின்ன தண்டனையோட நீ வெளியில வந்துடலாம். ஆனா இந்த சட்டங்கள் பாத்தீங்களா எவ்வளவு கடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இங்க ஓட்டையை பூரா பயன்படுத்துங்க, பிரச்சனை இல்லை, மாட்டாத வர பிரச்சனை இல்லை. ஆனா மாட்டிக்கிட்டா இந்தியா மாதிரி ஒரு மோசமான சட்டங்கள் வந்து எதுலையுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து சட்டங்கள் கடுமையா இருக்கு. ஆனா அந்த ஓட்டையை பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பங்காரனே 10 வயசு பையனுக்கும் 12 வயசு பையனுக்கு என் புள்ள பைக் ஓட்டையாயா, என் புள்ள பைக் ஓட்டுறாயா, என் புள்ள கார் ஓட்டுறாயான்னு கொடுத்து விட்டுறிய. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அப்ப வந்து சட்டம் எப்படி நம்மளை வந்து பாயுங்கிறத சுத்தமா அந்த நாலேஜே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே வந்து தடை பண்ணிருங்க தயவு செய்து. இனிமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இந்தியாவுடைய சட்டம் ரொம்ப கடுமையான சட்டம். நீங்க வந்து காசு கொடுத்தா தப்பிச்சிடலாம், இது இடத்துல தப்பிச்சிடலாம்னு மட்டும் செய்யாதீங்க. எல்லாத்தையும் தப்பிச்சிட்டாலும் கடவுளுங்கிற ஒருத்தருக்கால அவர்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய கேரியர் முடிய போகுதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. என்னை பொறுத்தவரை ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காதீங்க தயவுசெய்து. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி ஆளுல வாய்ப்பு கொடுத்துட்டு மறுபடியும் போய் போதையில எவ்வளவு வச்சிடாதீங்க.
ஸ்ரீகாந்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். அவருடைய ஸ்டார்ட் அப் வேணா வந்து ஒரு சுமூகமா இருக்கலாம். ஆனா போக போக அவருடைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குங்க. அதாவது 10 லட்ச ரூபா நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு ஜாமான் கொடுத்துட்டா போதும், 10 லட்ச ரூபாயோட ஒர்த்தா போயிடும். அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா 7.5 லட்ச ரூபா வந்து அவனுக்கு மிச்சம். இதைத்தான் அந்த ப்ரொடியூசர் வந்து பிளான் பண்ணியிருப்பானுங்க. ஏன்னா இப்படி போதையாக்கி விட்டோம்னா நம்ம 2.5 லட்ச ரூபா சரக்கு கொடுத்தா போதும், 10 லட்ச ரூபான்னு கணக்கு எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 7,200 ரூபாய்க்குறீங்க, தங்க விலையே 8,000 ரூபா தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிராம் 7,500 ரூபாய்க்கு வாங்கினவங்க 12,500 ரூபாய்க்கு சென்னையில வந்து விற்கிறாங்களாம். சேலம் பார்த்தீங்களா எவ்வளவு வந்து ஒரு அற்புதமான ஊர். அங்கே சினிமானாவே சேலத்துல வந்து படம் ஓடிச்சுன்னா அந்த படம் ஹிட்டுங்க. அப்படி ஒன்று இருக்கு சினிமாவில். சேலத்துல எந்த படம் ஓடிச்சோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அந்த படம் ஓடும். அதுதாங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து எல்லா ப்ரொடியூசர் சொல்ற ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு ஊர்ல வந்து போதைப் பொருள் இருக்குங்கும் போது நம்மளால ஜீரணிக்கவே முடியல. அங்கேருந்து சென்னை வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45-50% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த மாதிரி வந்து அவ்வளவு விற்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு வந்து முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கணும்.